ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிச்டா. இது முஸ்லீமோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட். நான் சம்மர் ஹாலிடேஸ்க்கு அம்மா வீட்டுக்கு போனதால் அம்மா என்ன சொன்னாங்க, பிரியாணி செய்யலாம் இல்லை கீ ரைஸ் செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. பட் அம்மா எப்போ பார்த்தாலும் பிரியாணி கீ ரைஸே வேண்டாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அம்மா சரி அப்போனா வா உனக்கு கிச்டா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் காய்ஸ் இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. சரி வாங்க இந்த கிச்டாவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிச்டா செய்கிறதுக்காக நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் வெடிச்சிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறமா 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய சமையல் கிடையாது, அம்மா தான் நீ கரண்டியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வதக்கிற வேலையை மட்டும் நீ பாரு, மற்ற எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே எங்கள் அம்மாவோட ப்ரிப்ரேஷன் தான். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. நீங்கள் பிரியாணிக்கு எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குவீங்களோ அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் கிச்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் அந்த கறியோட ஸ்மெல் தெரியாது உங்களுக்கு சாப்பிடும்போது. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கறிக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாடை சேர்க்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனேயே நல்லா கிண்ட ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு கலரி விடுங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து விட்டுடுறேன். இப்போது தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை 3 டேபிள் ஸ்பூனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்கப்புறம் ஒரு குக்கரில் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், இப்போ குக்கரில் விசில் வைக்க போகிறேன். இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ லைட்டாக இதில் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ அதை மறுபடியும் அந்த பழைய பாத்திரத்துக்கே நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா எலுமிச்சை பழத்தையும் அந்த சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பச்சரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பொங்கல் செய்வீங்கள அந்த ஸ்டைலில் தான் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணுங்கள். 1க்கு 2 இல்லை 3 கிளாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாப்பாடு நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சாப்பாடு குழையிறதுக்காக மூடிடலாம். நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது பருப்பு எல்லாமே வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்காக ஒரு நாள் நைட்டே எல்லா பருப்பையும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு இப்போ செய்யறதுக்காக குக்கரில் விசில் வச்சு எடுத்திருக்கேன். கிச்டா செய்யணுன்னா இந்த மாதிரி வறுத்து ஊற வச்சு தான்
செய்யணும். நான் இதை என்னென்ன பருப்பு யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதை பார்த்து செய்யுங்க. இப்போது இந்த சாப்பாடும் நல்லா குழஞ்சிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் எல்லா பருப்பையும் அது கூட சேர்த்துட்டேன். இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பருப்பும் இந்த சாப்பாடும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சாப்பாடும் அந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு செம்மையான சுவைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான கிச்சடா ரெடி. நீங்களும் இந்த கிச்சடாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா ஜாஸ் கிச்சன் சேனலுக்கு